கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஒழுகினேசரி பகுதியில் உள்ள அவ்வை சண்முக சாலையில் அமைந்துள்ள செம்மாங்குளம் ஒரு முக்கியமான நீர்நிலையாகும். சுமார் 18 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த குளம் ஒரு காலத்தில் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கி வந்தது. தற்போதைய காலகட்டத்தில் ஏரி, கழிவுநீர் ஊடுருவல் மற்றும் ஆகாய தாமரைகளின் பெருக்கம் காரணமாக கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. ஒரு காலத்தில் ஆங்காங்கே நீர்நிலைகளை கொண்ட இந்த ஏரி தற்போது ஆகாய தாமரை மற்றும் பிற களைகளால் முற்றிலுமாக மூடப்பட்டு பாலைவனச் சோலையைப் போல சிறிய நீர்நிலைகளை மட்டுமே விட்டுச் சென்றுள்ளது. தற்போது 100 ஆண்டுகளுக்கு பிறகு குளத்திற்கு புனரமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இதில் 6.59 கோடி செலவில் புனரமைத்து அழகுபடுத்தும் திட்டம் நடைபெற்று வருகிறது. அதைத் தொடர்ந்து நாகர்கோவில் மாநகராட்சி சார்பில் ஏரி முழுமையாக புனரமைக்கப்பட்டு நகரத்தின் மையப்பகுதியில் ஒரு பொழுதுபோக்கு இடமாக மாற்றப்பட்டு அப்பகுதியில் நிலத்தடி வடிகால் அமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் ஏரிக்குள் கழிவுநீர் ஊடுருவல் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் விடுபட்ட இணைப்புகள் அனைத்தும் தற்போதுள்ள நிலத்தடி வடிகால் அமைப்புடன் இணைக்கப்படும் என்றும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 ஏக்கர் பரப்பளவு கொண்ட செம்மாங்குளம் சுமார் 100 ஆண்டுகளுக்கு பிறகு புனரமைக்கப்பட்டு அழகுபடுத்தும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. பணிகள் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கொட்டும் மழையில் ஆய்வு மேற்கொண்டார். அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரரிடம் விரைந்து பணிகளை முடிக்கவும் நாகர்கோவில் பகுதி மக்களுக்கு பொழுதுபோக்கு இடமாக இந்த குளம் அமைய வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கினார். ஆய்வு பணியின் போது மாநகராட்சி கமிஷனர் நிஷாந்த் கிருஷ்ணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆய்வுக்காக வந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் அவர்களை மாநகராட்சி கவுன்சிலர் அக்ஷயா கண்ணன் சால்வை அணிவித்து வரவேற்றார். கொட்டும் மழையில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய உதவியாளர் துணை இல்லாமல் அவரே மழைக்குடையை பிடித்த சம்பவம் அதிகாரிகள் மத்தியில் கவனத்தை ஈர்த்தது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடைய துறை நகராட்சி நிர்வாகத்துறை, அந்த துறையின் கீழ் இன்று நாகர்கோவில் மாநகராட்சியில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த பணிகளை நானும் நம்முடைய மாநகராட்சி ஆணையர் அவர்களும் இணைந்து பார்வையிட்டோம். பல்வேறு பணிகள், முதல்வர் படைப்பகம், நம்முடைய சாலை பணிகள், ட்ரெயின், இந்த மாதிரி பல்வேறு பணிகள் நம்ம மாநகராட்சி சார்பாக நடத்திட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமா ஒரு பிளாக்ஷிப் ப்ராஜெக்ட்னு சொன்னா அந்த செம்மங்குளம் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட். எதுக்குன்னா, நம்ம மாவட்டத்துல நம்ம மாநகராட்சிகள்ல இருக்க மக்களுக்கு அதிகமான பொழுதுபோக்கு வசதிகளை ஏற்படுத்தி தரணும். ஏன்னா எதனாலும் நம்ம பக்கத்து மாநிலத்துக்கோ பக்கத்து ஊர்களுக்கோ செல்லாம இங்க ஒரு நல்ல ஒரு கிரீனா, அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பசுமை சூழ்ந்த ஒரு எழில்மிக்க பகுதியா இதை கொண்டு வரணுங்கிறதுக்காக இன்னைக்கு மாநகராட்சி சார்பா இந்த பணியை எடுத்திருக்கிறாங்க. இது 6.59 கோடியில இந்த பணிகள் தற்போது தொடங்கப்பட்டு தற்போது ஆரம்ப கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுல அனைத்து துறை அலுவலர்களும் இன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க. முக்கியமா நம்முடைய இந்த குளம் பொதுப்பணித்துறை நீர்வள ஆதாரத்துறை சார்ந்த குளம். அவங்களுக்கு நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறோம்னா, இதுல எந்த நேரங்கள்லயும் இந்த வாட்டர் ரிட்டென்ஷன் கொள்ளளவு குறையாம நம்ம பாத்துக்கணும், இருக்கிற கொள்ளளவை மெயின்டைன் பண்ணணும். அதற்கு ஏத்தாப்புல டெக்னிக்கல் ஸ்பெசிபிகேஷன்ஸ் மாநகராட்சி அதிகாரிகளோட இணைந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் இடங்கள்ல என்க்ரோச்மெண்ட்ஸ் இருக்கோ அந்தந்த இடங்களை நம்ம வருவாய்த்துறை, மாநகராட்சி மற்றும் WRD சேர்ந்து அதை கணக்கீடு செய்து அது தொடர்பான மேல் நடவடிக்கைகள் மேற்கொள்றதுக்காக சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இங்க மாநகராட்சி சார்பா அந்த பணிகள் செய்யப்படுறத நம்ம மாநகராட்சி ஆணையர் மிக தீவிரமா அதை கண்காணிக்கிறாங்க. அவங்க தலைமையில இந்த பணிகளை அந்தந்த அலுவலர்கள் சிறப்பா செஞ்சு இதை ஒரு சிறந்த பொழுதுபோக்கு இடமா தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான ஒரு நகராட்சி பணிகள்ல முக்கியமா இதுல நம்ம ஃபுட்பாத் ஃபுல் ரவுண்டுக்கும் நம்ம ஒரு வாக்கிங் பாத் பண்ண போறோம். அப்புறம் நம்ம ஒரு இடங்கள்ல ஒரு பகுதிகளில் அங்க அவங்களுக்கான பார்க்கு, அப்புறம் அங்க கெசிபோஸ் அந்த மாதிரி பண்றோம். லைட்டிங்ஸ் ஃபுல்லா பண்றோம். அப்புறம் நடுவுல நம்ம பறவைகளுக்கான ஒரு சின்ன தீவு, அங்க மக்கள் யாரும் போக விடுதல, பறவைகளுக்காக ஒரு குட்டி தீவு மாதிரி பண்ணி அதுல மரங்கள் வளர்த்து அதை ஒரு, இப்ப நீங்க சரணாலயங்கள்லாம் போனீங்கன்னா நடுவுல தீவு இருக்கும், அந்த மாதிரி ஒரு தீவுகள் பண்ண சொல்லியிருக்கோம். அதுல மனிதன் போகாம இருக்கிற வரைக்கும் தான் பறவைகளுக்கு நல்லது. அதுதான் நம்ம பண்ணணும். குடியிருப்பு பகுதிகள் பாதிப்பு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது குளம் ஆல்ரெடி குடியிருப்பு பகுதி. இன்ஃபேக்ட் அது பண்றதுனால யூஸ்ஃபுல். ஏன்னா நிறைய என்க்ரோச்மெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, உள்ள புஷஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் எடுத்தா தண்ணி அங்க தேங்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா தான் ஆகும். இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கோம்னா, தண்ணி வர்றது பகுதி, தண்ணி போறது ரெண்டையுமே ஃபுல்லா டீசல் பண்ணி தண்ணி கரெக்டா போறதையும் நம்ம என்ஷூர் பண்றோம். சுமார் ஒரு 4 to 5 மாதங்கள்ல முடிக்கிறதுக்கான பிளான் பண்ணிருக்கோம், மழையை பொறுத்து. பட் முடிஞ்சிடும்.